வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவையில் தவேக அரசு மீது இன்று காலை 9:30 மணிக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு. பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கான தீர்மானத்தை முன்மொழிகிறார் முதலமைச்சர் விஜய். தமிழக அரசின் கொறடாவாக விருகம்பாக்கம் தவேக எம்எல்ஏ சபரிநாதன் நியமனம். இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரப்படவுள்ள நிலையில் அறிவிப்பு வெளியானது. தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிப்பது என பெரும்பான்மையான அதிமுக எம்எல்ஏக்கள் முடிவு. சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியை ஏற்கிறோம் என்று எம்எல்ஏ சி.வி. சண்முகம் பேட்டி. ஏற்று இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற முதலமைச்சராக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை, அந்த ஆட்சியை ஆதரிப்பது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தினுடைய கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது. சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் இல்லத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் விஜய். சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ள நிலையில் தவேகாவுக்கு ஆதரவு அளித்ததற்கு நேரில் நன்றி. அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது கட்சியின் அதிகாரப்பூர்வ கொறடா வழங்கும் உத்தரவை மீறி வாக்களித்தால் பதவி பறிபோகும். எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதிமுக எம்பி இன்பதுரை எச்சரிக்கை. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் காதர் மொய்தீன் உடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திப்பு. சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரப்பட உள்ள நிலையில் ஐயுஎம்எல் நிர்வாகிகளை சந்தித்து நன்றி. இக்கட்டான சூழ்நிலையில் கை கொடுத்தீர்கள், எப்பொழுதும் நான் உங்களுடன் இருப்பேன். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தலைவர்கள் உடனான சந்திப்பின் போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் திட்டவட்டம். ஐயுஎம்எல் தலைவர்களை தொடர்ந்து சென்னை சத்தியமூர்த்தி பவனுக்கு வருகை தந்த முதலமைச்சர் விஜய். மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, கிறிஸ் சோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை சந்தித்து வாழ்த்து பெற்றார் முதலமைச்சர் விஜய். விசிக அலுவலகத்தில் உள்ள அம்பேத்கர் புகைப்படத்திற்கு மரியாதை செலுத்தியதுடன் திருமாவளவனுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியையும் முதலமைச்சர் விஜய் சந்திக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. ஒரு ஓட்டில் வெற்றி பெற்ற திருப்பத்தூர் தவேக எம்எல்ஏ நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க தடை விதிப்பு. திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை தலைவராக போட்டியின்றி தேர்வானார் ஜேசிடி பிரபாகர்.
சபாநாயகர் இருக்கையில் ஜேசிடி பிரபாகரை அமர வைத்த அவை முன்னவர் செங்கோட்டையன், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். பேரவைத் தலைவர் பதவிக்கு திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டு அவர் வேட்புமனுத்தால் மட்டுமே பெறப்பட்டுள்ளதால் மாண்புமிகு திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் இப்பேரவையின் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு பேரவைக்கு அறிவிக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் இருக்கையில் அமர்வதற்கு செல்லும் நேரத்தில் இந்திய துணைக்கண்டத்திற்கே முதலமைச்சர் விஜய் வழிகாட்டும் நாள் விரைவில் வரும் என்று சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் பேச்சு. முதல்வர் அவர்களிடம் நாட்டு மக்களும் நிறைய எதிர்பார்க்கிறார்கள். அவர்களின் கலங்களை விளக்கமாக எதிர்பார்க்கிறார்கள். உங்களால் மட்டும்தான் அவர்களை உயர்த்த முடியும். உங்களால் மட்டும்தான் அவர்களை. மீண்டும் ஒரு வாழும் எம்ஜிஆராக உள்ளார் முதலமைச்சர் விஜய் என்றும் புகழாரம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அனைவரும் சமம் என்று முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். ஒரு உறுப்பினர் உள்ள கட்சி என்றாலும் உரிய மரியாதை அளிக்கப்படும் என்றும் உறுதி. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம். மீனவர்கள் மற்றும் அவர்களின் மீன்பிடி படகுகளை மீட்க தேவையான தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாத வண்ணம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவுறுத்தல். தமிழகத்தில் டாஸ்மாக் மதுபான கடைகள் திறப்பை 2 மணி நேரம் குறைக்க முடிவு என தகவல். முதலமைச்சர் ஜோசப் விஜயின் அடுத்த அதிரடி நடவடிக்கை. சிஎம்டிஏவில் திட்ட அனுமதி, பணி நிறைவு சான்றிதழ் உள்ளிட்ட சேவைகளில் எந்தவித தாமதமும் கூடாது. விரைந்து சேவை வழங்காவிட்டால் சிஎம்டிஏ அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை. முதலமைச்சரின் 3வது தனி செயலாளராக அண்ணாதுரை மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை செயலாளராக விஷ்ணு IAS நியமனம். ஏற்கனவே முதலமைச்சரின் தனி செயலாளர்களாக செந்தில்குமார், லட்சுமி பிரியா நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் IAS அதிகாரிகள் மாற்றம். நிதித்துறை செயலாளராக சித்திக், வருவாய்த்துறை செயலாளராக முருகானந்தம் நியமனம். முதலமைச்சர் விஜயின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக ரிக்கி ராதன் பண்டிட் நியமனம். தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. முதலமைச்சரின் அரசியல் பிரிவு செயலாளராக ஜோதிடர் ரிக்கி பண்டிட் நியமனம் செய்யப்பட்டது ஏற்புடையதல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம். அரசு செலவில் அதிகாரியாக ஜோதிடரை நியமித்திருப்பது மக்கள் மத்தியில் ஜோதிடம் தொடர்பான நம்பிக்கையை அதிகப்படுத்தவே உதவும் என்றும் காட்டம். தமிழ்நாட்டில் புதிய அரசு பொறுப்பேற்றதைத் தொடர்ந்து தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ராஜினாமா. தமிழக ஆளுநர் தலைமை செயலாளருக்கு ராஜினாமா கடிதம் அனுப்பி வைப்பு. திமுகவுடன் கூட்டணி அமைத்து முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி முயன்றதாக CV சண்முகம் குற்றச்சாட்டு.
திமுகவிற்கு எதிராக தொடங்கப்பட்ட அதிமுக 53 ஆண்டு காலம் திமுகவை எதிர்த்து களமாடியிருப்பதாகவும் பேட்டி. அதிகாரத்தை தன்வசமாக்க சி.வி. சண்முகம் முயற்சித்து வருவதாக அதிமுக எம்எல்ஏ OS மணியன் குற்றச்சாட்டு. EPS மீது அவதூறு பரப்பி வருவதாகவும் காட்டம். திமுகவுடன் கூட்டணி அமைக்க அதிமுக முயற்சித்தது என்பது வதந்தி. SP வேலுமணி சி.வி. சண்முகம் அணிக்கு அதிமுக தலைமை கண்டனம். அதிமுக யாரோடு கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்ய நீங்கள் எல்லாம் யார் என்று அதிமுக தலைமை சரமாரி கேள்வி. நீங்கள் எல்லாம் அவ்வளவு பெரிய தலைவர்கள் என்றால் உங்கள் சொந்த மாவட்டத்தில் என்ன கிழித்தீர்கள் என்றும் காட்டம். தவேகாவுக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் திமுக மீது வீண் பழி போடுகிறார்கள் என்று RS பாரதி சாடல். சி.வி. சண்முகத்திற்கு பதவி ஆசை, அதற்காக தங்களை காரணம் சொல்லி பேசுகிறார் என்று காட்டமான விமர்சனம். அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எம்எல்ஏ SP வேலுமணி தேர்வு. கொறடாவாக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தேர்வு செய்யப்பட்டதாக சி.வி. சண்முகம் அறிவிப்பு. அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக EPS-ஐ அங்கீகரிக்க வேண்டும். சட்டப்பேரவை சபாநாயகர் JCD பிரபாகரிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு மனு. எம்எல்ஏக்களை கூட்டும் அதிகாரம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கே உண்டு என்று OS மணியன் திட்டவட்டம். நம்பிக்கை வாக்கெடுப்பில் தவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்கும் அதிமுக எம்எல்ஏக்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் எச்சரிக்கை. அமமுகவில் இருந்து காமராஜ் எம்எல்ஏ நீக்கப்படுவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவிப்பு. சட்டப்பேரவையில் தவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அதிரடியாக நீக்கம். ராமநாதபுரம் மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளின் எதிர்கால நலன் கருதி கூண்டோடு கலைப்பு. அமமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ முருகன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு. வினாத்தாள் கசிவு காரணமாக கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு ரத்து. ராஜஸ்தானில் வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்ததாக புகார் எழுந்த நிலையில் தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் வினாத்தாள் கசிந்த விவகாரம். CBI வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை. நீட் தேர்வில் ஊழல் இல்லை, நீட் தேர்வே ஊழல்தான் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். மாணவர்களின் உயிரோடு விளையாடும் நீட் தேர்வு ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நீட் தேர்வு என்பதே ஒரு மோசடி என தொடக்கம் முதலே திமுக கூறி வருவது மீண்டும் நிரூபணமாகி இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு அரசும் அனைத்து கட்சிகளும் நீட் தேர்வுக்கு எதிரான குரலை ஓங்கி ஒலித்திட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சென்னையில் செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பெறுவதற்கான காலக்கெடு ஜூன் 15ஆம் தேதி வரை நீட்டிப்பு. உரிமம் பெறாத செல்லப்பிராணிகளின் உரிமையாளர்களுக்கு ஜூன் 16ஆம் தேதி முதல் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. சென்னையில் CCTV கண்காணிப்பை விரிவுபடுத்தி பாதுகாப்பை பலப்படுத்துகிறது தெற்கு ரயில்வே. கூடுதலாக பூங்கா நகர்,
தண்டையார்பேட்டை, பெரம்பூர், திருத்தணி உள்ளிட்ட 13 ரயில் நிலையங்களில் சுமார் 495 சிசிடிவி கேமராக்களை பொருத்தும் பணிகள் தீவிரம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மேலும் வலுப்பெறக்கூடும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இந்த வாரத்தின் இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு சாதகமான சூழல் உருவாகியுள்ளது. வானிலை ஆய்வு மையம் தகவல். தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய 5 மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுதினமும் கனமழைக்கு வாய்ப்பு. காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஈரோடு, கரூர், பரமத்தி, சேலம், வேலூர் ஆகிய 4 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக ஈரோட்டில் 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதால் மக்கள் அவதி. கனமழை காரணமாக கோவை வெள்ளியங்கிரி மலையேற இன்று முதல் அனுமதி கிடையாது. மழை பெய்வதால் வெள்ளியங்கிரி மலையேற்றம் கடினமாக இருக்கும் என்பதால் வனத்துறை நடவடிக்கை. புதுச்சேரி முதலமைச்சராக 5வது முறையாக இன்று பதவியேற்கிறார் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரெங்கசாமி. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சிபிஐ இயக்குனர் தேர்வு முறைக்கு எதிர்ப்பை தெரிவித்து பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளேன். ஒருதலைபட்சமாக என்னால் செயல்பட முடியாது. எதிர்க்கட்சித் தலைவர் ரப்பர் ஸ்டாம்ப் அல்ல என்று ராகுல் காந்தி காட்டம். நாடு முழுவதும் எல்பிஜி உற்பத்தி நாளொன்றுக்கு 54,000 டன்களாக அதிகரிப்பு. எரிபொருட்களின் விலை விரைவில் உயரக்கூடும் என்றும் வருடாந்திர வணிக உச்சி மாநாட்டில் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி சூசகம். போர் நிறுத்தம் முழுமையாக நடைமுறைக்கு வராத நிலையில் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ஈரான் கடும் கண்டனம். தங்கள் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தினால் யுரேனியம் செறிவூட்டும் பணிகளை மேலும் தீவிரப்படுத்துவோம் என்றும் எச்சரிக்கை. ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் லீக் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி அபார வெற்றி. 82 ரன்கள் வித்தியாசத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி அசத்தல். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் பெங்களூரு, கொல்கத்தா அணிகள் பல பரீட்சை. வெற்றி வாகை சூடும் முனைப்பில் இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சி. சென்னை சேப்பாக்கத்தில் வரும் 18ஆம் தேதி நடைபெறும் சென்னை, ஹைதராபாத் அணிகள் மோதும் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நாளை தொடங்கும். அனைத்து டிக்கெட்டுகளும் ஆன்லைனில் மட்டுமே விற்பனை செய்யப்படும் என்று ஐபிஎல் நிர்வாகம் அறிவிப்பு. ஜனநாயகன் திரைப்படத்தை இணையத்தில் சட்டவிரோதமாக வெளியிட்ட விவகாரம். முக்கிய குற்றவாளி ஸ்ரீநாத் ஜாமீன் மனு 2வது முறையாக தள்ளுபடி செய்து சென்னை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. எங்களுக்கு ஒரு நல்ல முதலமைச்சர் கிடைத்திருக்கிறார், உங்களுக்கும் ஒரு நல்ல முதலமைச்சர் கிடைப்பார் என்று நம்புகிறேன். கேரளாவில் நடைபெற்ற கருப்பு திரைப்பட விழாவில் இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி பேச்சு. சூர்யா, த்ரிஷா நடிப்பில் உருவான கருப்பு படத்திற்கு 14 மற்றும் 15 ஆகிய 2 நாட்களுக்கு மட்டும் கூடுதல் காட்சிகளுக்கு தமிழக அரசு அனுமதி. காலை 9 மணிக்கு தொடங்கி இரவு 2 மணி வரை 5 காட்சிகளுக்கு திரையரங்கில் முன்பதிவு தொடக்கம். சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகும் சேயோன் படத்தின் வேலும் மயிலும் பாடல் அப்டேட். சிவகார்த்திகேயன் வரிகளில் நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்திருக்கும் ஆன்மீக பாடல் இன்று வெளியாகிறது.
சந்தானம் நடிப்பில் ஹாரர் த்ரில்லர் காமெடி படமாக உருவாக உள்ள லவ் பைட் படத்தின் ப்ரோமோ வெளியீடு. வித்தியாசமான கதைகளத்தில் உருவாக்கும் படத்தின் ப்ரோமோவுக்கு ரசிகர்கள் வரவேற்பு. The Chennai Silks in Mega Summer Sale.